வணக்கம் கைஸ். ரீசெண்ட் டைமில் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. சரி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நம்மளாம் நினைக்கிறோம் இன்ஃப்ளூயன்சஸ் தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை இல்லை. ஒரு நான் ஹியூமன் பீயிங் தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நான் ஹியூமன் பீயிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கு இந்த மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன் எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இன்ஃப்ளூயன்சர் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு புதுசு இல்லை, ஆனால் ஃபோன் ரீசெண்டாக வந்தது தான் நம்மளுக்கு புதுசு. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டிவி சீரியல் பார்க்கும்போதோ இல்லை மூவி பார்க்கும்போதோ எவ்ரி 20 minutes ஒன்ஸ் பிரேக் விடும்போது ஒரு 5 minutes கண்டினியூஸாக அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் நம்ம பஸ்ஸில் வெளியே போகும்போது அங்கங்கே பெரிய பெரிய போஸ்டர் மீது போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. பட் அப்போல்லாம் நம்ம அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த ஈகர்னஸ் வரல, இந்த பொருள் வாங்கணும், இந்த கடையில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நம்மளுக்கு மொபைல் ஃபோனுன்னு ஒன்று வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு அதில் அடிக்ட் ஆகி அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் வர்றதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு, நம்ம என்ன சாப்பிட்ணும், எங்கே போய் சாப்பிட்ணும், எப்படி மேக்கப் பண்ணணும், எப்படி நம்மளை ப்ரெசன்டபுளாக காட்டணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன அதாவது எப்படி நம்ம வீட்டை வச்சுக்கணும், என்ன பொருள் வாங்கினா நம்ம வீடு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கண்டதையும் கழுதையும் வாங்கி வீட்டையே ஒரு நாஸ்தியாக்கி வச்சுருக்கோம். ஓகே, ப்ரெசன்டபுளாக காட்டுறது, செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது, சாப்பிட்றதெல்லாம் நல்ல ஐட்டம் தானே அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறது எல்லாம் நல்லது ஐட்டம் தான். பட் நமக்கு அது அளவுக்கு அதிகமாக கொடுக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு பொருள் வாங்கினதை நிப்பாட்டணும் இல்லாமல் அடுத்த ஒரு பொருள் வாங்கும்போது இது வாங்கினா நல்லாயிருக்கும், இது வாங்கினா நல்லாயிருக்கும், லிங்க் வேணுமா, லிங்க் கொடுங்க, டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பண்ணி நம்ம ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் இருந்தது. உங்களுக்கு இப்படி தோணியிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய்.